வணக்கம் சிம்மராசி நேயர்களே. பங்குனி மாத பலன்களை பார்க்கலாம். அது ஜென்ம ராசியில கேது, களத்திரஸ்தானமாகிய குடும்பத்தில் செவ்வாய், ராகு, புதன் மூன்றும் இணைந்திருப்பது. அப்புறம் அஷ்டம ராசியில் சூரியன், சுக்கிரன், சனியின் சேர்க்கை. அது நிம்மதி குறைந்த மாதமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த அமைப்புகள் காட்டுது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும், செலவும் அதுக்கு சமமாகவே இருக்கும். அதனால வரவுக்கேற்ற செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அஷ்டமஸ்தானமாகிய மீன ராசியில சூரியன், சனி, சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதால தந்தையின் ஆரோக்கியத்திலும் உங்கள் உடல் நலனிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியம். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். திருமண வயதுல பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக வரனுக்கு அலைய வேண்டியது இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகம்னா மேலதிகாரிகளோட கருத்து வேற்றுமைகள், பிரச்சனைகள் உண்டாகும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரியோ அல்லது கூட வேலை செய்யறவங்க கிட்டையோ தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. கொஞ்சம் அமைதியா போயிடுறது, விட்டு கொடுத்து போயிடுறது கொஞ்சம் நல்லது. அதே போல ஒர்க் லோடு, ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ தொழில் அப்படின்னாலும் போட்டிகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அதிலிருந்து சமாளித்து ஒரு லாபத்தை எடுக்கிறதுன்றது கொஞ்சம் ஒரு சிரமமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருந்தா கூட அது கடைசி நிமிஷத்தில் அவாய்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அரசியல்ன்றது உங்களுக்கு தொடர்புள்ள கிரகங்கள் இப்போ சாதகமாக இல்லை. அதனால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு செயலாளரோ ஒரு தலைவரோ அப்படின்னும் போது ஒரு சில சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் தேவையற்ற கருத்துக்கள் இதை பேசாம தவிர்ப்பது நல்லது. எது பேசினாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பேசுறது நல்லது. இப்ப பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். வெளியூர் பிரயாணங்கள் இருக்கிறப்ப பார்த்து அதற்கேற்ற ஒரு சில விஷயங்களை, இந்த அலைச்சல் உடலுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் ஒரு சிலதை தவிர்த்துக்கிட்டா நல்லதா இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, ஞாயிறு, சனி, வெள்ளி கிழமையில கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் ஆஞ்சநேயர் கோயில்லையும் விளக்கேற்றுங்க. வீட்டில் பெருமாள் பாடல்கள் கேட்பது கொஞ்சம் நன்மை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.